காரோட வின் நம்பரை ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து வச்சுக்கணும். இது கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா எங்களையே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து சேவ் பண்ணுச்சு. நம்மளுக்கு லெஃப்ட் சைடு டோர் அண்டு பூட்டில் வந்து ஒரு பெயிண்ட் பப்புள்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தோணுதோ அதையெல்லாம் ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி 2 நாளில் கார் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போதான் ஒரு பெரிய சம்பவமே காத்திருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஒரு தூசி அடைஞ்சு போயிருக்கு அந்த பானட்டை. அதே மாதிரி காரோட இன்டீரியர்லையுமே அந்த பேனல்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்க்ராச்சஸாக இருக்குது. லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக நிறைய இடங்கள்ல சின்ன சின்னதாக அப்படியே இப்படி தேய்ச்சி ஒராஞ்சி எடுத்த மாதிரி இருந்தது. இந்த நியூ கார் பையிங் சீரியஸ் எபிசோடில் இந்த மாதிரி உட்காந்து நம்ம பேசுகிறது இதுதான் கடைசி வீடியோவாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து டாடா ஆல்ட்ராஸ் கார் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கார் வந்து நம்மளுக்கு அலர்ட் ஆகி ஷோரூமுக்கு வந்ததும் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம காரோட ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு நியூ கார் பையராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு 2 கார்கள் பற்றின வீடியோவை அதிகமாக கேட்டிருந்தீங்க. ஒன்று சிட்ரியான் C3X, இன்னொன்று மஹிந்திராவோட 3XO. இந்த 2 கார்களும் வீடியோ நம்ம ஆல்ரெடி எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக 3XO அண்டு கியாவோட சைரோஸ் இது 2 ஒரே நாளில் எடுத்திருந்தோம். அந்த கார்களோட வீடியோவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அந்த ட்ரைவ் பண்ண ஃபுட்டேஜ் மட்டும் மிஸ் ஆனதுனால அந்த சைரோஸ் அண்ட் 3XO கார்களோட வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணலை. அதே மாதிரி இந்த சிட்ரியான் C3X பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். போஸ்ட் பண்ணி 2 நாளில் பயங்கரமான வியூஸ் வந்துச்சு. சொல்லப்போனால் நம்ம சேனலில் அதிகமான வியூஸ் வந்தது அந்த சிட்ரியான் C3X. பட் இருந்தாலும் பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணோம். அதன் காரணமாக அந்த வீடியோவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து அந்த 2 காருமே நம்ம மறுபடியும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. நம்ம ரிலேட்டிவ்லே ஒருத்தவங்க கார் எடுத்திருந்தாங்க, நம்மகிட்ட சஜஷன் கேட்டிருந்தாங்க. அவங்க ரூரல் சைடு இருக்கிறதுனால இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி கார்களை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க கேட்ட ரெக்குவயர்மெண்ட்டை வச்சு அவங்களுக்கு 3XO ப்ரெஸ்ஸா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சிட்ரியான் C3யோட சைன் வேரியன்ட், இது 3மே நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால 3XO வந்து டெஸ்ட் ட்ரைவுக்காகன்னு கேட்டிருந்தோம். ரொம்ப லேட் பண்ணாங்க, பட் இருந்தாலும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 3XO வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமாக வந்துடும். சிட்ரியானை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஷோரூமில் அப்ரோச் பண்ணியிருந்தோம். அவங்க கார் கொடுக்க டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்ன வரைக்கும் கார் நம்மளுக்கு கொடுக்கல. தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி அந்த 2 இடத்துலையுமே கேட்டிருக்கோம். ஸோ கிடைச்சதும் கண்டிப்பாக சிட்ரியானோட வீடியோவுமே போஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம என்ன வேரியன்ட் புக் பண்ணியிருந்தோம், எவ்வளோக்கு புக் பண்ணியிருந்தோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுக்க மறந்தாச்சு. ஸோ நம்ம புக் பண்ணியிருந்தது ஆல்ட்ராஸோட பியூர் வேரியன்ட், கலர் வந்து பியூர் கிரே. ஓகேங்களா? எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 7,14,990. லைஃப் டேக்ஸ் 94,767. இன்சூரன்ஸ் வந்து அவங்க போட்டு கொடுத்தது 38,800க்கு போட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம எக்ஸ்டர்னலாக இன்சூரன்ஸ் கொட்டேஷன் வாங்கி கொடுத்து 28,300 அந்த அமௌண்ட்டில் போட்டிருக்கோம். ஃபாஸ்டேக் ஒரு 500. கம்ப்ளீட்டாக 8,38,487 இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம கார் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனுக்கு ஷோரூம்லேருந்து ஒரு 5:30 ஈவினிங் 5:30 போல் கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி இப்போயே நீங்கள் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே நாங்கள் RTO ப்ராசஸ் இது எல்லாமே பண்ணி முடிச்சிடும், சீக்கிரமாக நீங்கள் டெலிவரி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. பட் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல ஒரு வெளிச்சம் இருக்க நேரத்தில் தான் நீங்கள் போய் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கார் வந்து ஷோரூம்குள்ளே இருக்காது. நம்மளுக்கு அலர்ட்டான கார் வந்து ஷோரூமுக்கு வெளியில் நிற்கும், அப்படி இல்லைன்னா யார்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில் நிற்க வச்சுருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நீங்கள் ஈவினிங் டைம் போகிறீங்கன்னா போதுமான வெளிச்சம் இருக்காது, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ், டென்ட்டு இதெல்லாம் தெரியாது, டைம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து முன்னாடியே அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், ஒரு 1 hour அல்லது 2 hour எனக்கு வந்து ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் ஆகணும். அவ்வளோ டைம் ஆகாது, பட் நீங்கள் அந்தளவுக்கு டைம் கேட்டுக்கணும் அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நாங்கள் மார்னிங் போல் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிருந்தோம். ஒரு 11 மணி போல் போயிருந்தோம். பட் அங்கே போய் அவங்க எங்களுக்கு கொடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு மெம்பர் மட்டும்தான் PDIக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, நான் வந்து ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட்டாக பண்ணலாம், ஒய்ஃப் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் போனால் அவங்க ஒரு ஆள் மட்டும்தான் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறப்போ நீங்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காரை ஒரு 4 பார்ட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று காரோட பானட், அதுக்கு அடுத்தது பூட்,
அடுத்து இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இந்த மாதிரி ஒரு 4 பார்ட்டாக பிரித்து பானட்டில் என்னென்னலாம் நீங்கள் செக் பண்ணணும், பூட்டில் என்னெல்லாம் செக் பண்ணணும், இன்டீரியரில் என்ன, எக்ஸ்டீரியரில் என்ன, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போய் கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்தையும் செக் பண்ணுறப்போ அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி பண்ணிங்கன்னா தான் ஒரு ப்ராப்பரான ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் நீங்கள் பண்ண மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காரோட வின் நம்பரை ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து வச்சுக்கணும். இது கண்டிப்பாக முக்கியம். இது ஏன் முக்கியம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா எங்களையே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து சேவ் பண்ணுச்சு. ஸோ அதனால நீங்கள் வின் நம்பரை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது காரோட பானட். காரோட பானட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே ஃப்ளூயிட் லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பானட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா காரோட மேனுஃபேக்சரிங் டேட்டை செக் பண்ணி பாருங்க. மேனுஃபேக்சரிங் டேட் மீன்ஸ் அசம்பிளி டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில கார்கள்லாம் 1 இயராக யார்டில் நிற்கும், அந்த கார்களை கூட விற்பாங்க. ஸோ அதனால அதை செக் பண்ணி பாருங்க. இப்போது ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு அல்லது காப்பர் கலரில் ஒரு மாதிரி க்ளீனாக இருக்கணும், கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்கு கலரில் இல்லாமல் நீட்டாக இருக்கணும் அந்த ஆயில். அப்புறம் அதோட லெவல் வந்து மினிமம் டு மேக்ஸிமமில் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு அந்த மேக்ஸிமம்க்கு பக்கத்தில் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பிரேக் ஆயில் கரெக்டான அளவில் ஃபில் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். அப்புறம் கூலண்ட் ஆயில் பாருங்கள். கூலண்ட் ஆயில் 2 கலரில் இருக்கும், க்ரீன் கலர்லையும் இருக்கும், ஆரஞ்சு கலர்லையும் இருக்கும். அது வந்து அந்த காரோட தன்மைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த கம்ப்ளீட் மெட்டல் பாடி இருக்க கார்கள் எல்லாம் க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு க்ளீனான ஆயிலாக இருக்கா, சரியான அளவில் ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். அதுக்கடுத்தது வைப்பர் வாஷர் அதுவுமே ஃபில் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுங்க. அடுத்த செகண்ட் விஷயம் என்ன பார்க்கணும்னா பேட்டரியில் மேனுஃபேக்சரிங் டேட் பாருங்கள். அது வந்து புது பேட்டரியா இல்லை 1 இயருக்கு பழைய பேட்டரியா, இந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். அதுக்கடுத்தது பேட்டரியோட டெர்மினல்ஸ் எல்லாமே நல்லா ஒரு டைட்டாக லாக் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் பாருங்கள். அது ஏதாவது லூஸாக இருந்துச்சுன்னா கடகடன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக அதை சரி பண்ணி தர சொல்லி கேளுங்க. அதே மாதிரி இந்த லிக்யூடு லெவல்ஸ்ல எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது ஒரு காரை புறக்கணிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. அதை வந்து நீங்கள் டீலர்கிட்ட சொன்னீங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணி ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. பழைய ஆயிலாக இருந்துச்சுன்னா புது ஆயில் மாற்றி கொடுப்பாங்க. இல்லை அதுக்கு வந்து அந்த ஆயில் ஏன் அப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பேட்டரி டெர்மினல்ஸில் ஏதாவது துரு பிடிச்சிருக்கான்றதை பாருங்கள். பேட்டரி டெர்மினல்ஸ் ஏதாவது துரு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஒயிட் கலரில் க்ரீன் கலரில் ஏதாவது ஒரு மாதிரி அந்த இடத்துல படிஞ்சிருக்கும், அதெல்லாம் இருக்கா அப்படின்றத பாருங்கள். இருந்துச்சுன்னா சரியான விளக்கம் கேளுங்க. அடுத்து 3ஆவதாக பார்க்க வேண்டியது வயரிங் அண்ட் ஹோஸ். இந்த இடத்த வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணணும். கம்ப்ளீட்டாக பானட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயரும் ஒவ்வொரு ஹோஸும் எந்த இடத்துலையாவது கட்டாக இருக்கா அல்லது கட்டாகி திரும்பி வந்து அதை சரி பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் அந்த பின் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எல்லாம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கா, இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். ஏன்னா கார் வந்து உங்களுக்கு யார்டில் நிற்கிறப்போ அதில் எலி ஏதாவது கடிச்சிருந்துருக்கலாம். ஸோ எலி கடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து டெம்பரரியாக அதை சரி பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தான் அது பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக செக் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ இன்ஜின் சவுண்டை நோட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பாருங்கள். அதிகமான சவுண்டு அதில் ஏதாவது கீச்சுன்னு ஏதாவது ஒரு சவுண்டு கேட்குதா அப்படின்றத பாருங்கள். சம்டைம் அந்த பெல்ட் ஏதாவது ரொம்ப நாள் வந்து யார்டில் இருந்துச்சுன்னா அந்த பெல்ட் இதெல்லாம் லூஸாக இருந்துச்சுன்னா அந்த கீச்சு சவுண்ட்லாம் கேட்கும். அதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் எடுக்கிறது வந்து 4 சிலிண்டர் காரா 3 சிலிண்டர் காரா அப்படின்றத பாருங்கள். 3 சிலிண்டர்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்ரேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்டெல்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். 4 சிலிண்டர்னால் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து ஏசியை ஆன் பண்ணி ஃபுல் லோடு ஏற்றி வச்சுட்டு இப்போ வந்து இன்ஜின் சைடு நின்று பாருங்கள். இப்போ வேறு ஏதாவது சம்திங் ஏதாவது ஒரு ஹெவியாக லோட் ஆகுற மாதிரி ஒரு அந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். சரிங்களா? இதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஏசி ஆன் பண்ணாமல் வர இன்ஜின் சவுண்டுக்கும் இப்போ ஏசி ஆன் பண்ணி ஃபுல் லோடு வச்சதுக்கப்புறம் இருக்க இன்ஜின் சவுண்டுக்கும் சம்திங் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஆனால் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது. சரிங்களா? ரொம்ப அந்த லோடு இழுக்க சிரமப்படுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஃபீல் ஆகுதா அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து ஃபைனலாக பார்க்க வேண்டியது லீக்கேஜஸ். இன்ஜின் பேல கம்ப்ளீட்டாக ஏதாவது ஒரு லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத தரவாக செக் பண்ணி பாருங்கள். கார் நின்ன இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ஆயில் படிஞ்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான விளக்கத்தை கேளுங்க. அதுக்கப்புறம் பானட்குள்ளே எங்கேயாவது சின்ன சின்ன துரு இருக்கா, பெயிண்ட் இருக்கா, ஸ்க்ராச்சஸ் இருக்கா, இந்த விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுங்க. காரோட முன்னாடி கம்ப்ளீட்டாக செக் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே பின்னாடி வாங்க. காரோட பூட். இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனில் 2ஆவதாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த காரோட பூட். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பூட் ஓப்பன் பண்ணுறப்பவே அந்த ஹைட்ராலிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கரெக்டாக பாருங்கள். பூட் லிட்டுன்னு சொல்லுவாங்க, அது ப்ராப்பராக க்ளோஸ் ஆகுதா ப்ராப்பராக ஓப்பன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிடுங்க.
அதுக்கடுத்து பூட்டை சுற்றி ஒரு ரப்பர் பீடிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரப்பர் பீடிங் ப்ராப்பராக செட் ஆயிருக்கா, ஏதாவது ஒரு இடத்துல கட் ஆயிருக்கா அப்படின்றத நோட் பண்ணுங்க. அடுத்ததான் பூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்ல, அந்த ஹைட்ராலிக்காக இருக்கட்டும், மற்ற ஜாயிண்ட்ஸ்ல எல்லாம் வேற எங்கேயாவது ஏதாவது துருப்பிடிச்சிருக்கா அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணுங்க. நீங்க வாங்கக்கூடிய வேரியண்ட்ல பூட் லைட் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்ற விஷயத்த செக் பண்ணுங்க. இது எல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் முக்கியமான விஷயம் வருது, என்னென்ன திங்ஸ் எல்லாம் பூட்குள்ள இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து உங்களோட செக்லிஸ்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கார் எங்கேயாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்ம அந்த ரோட்டுக்கு முன்னாடி வைப்போம்ல ஒரு மார்னிங் ட்ரையாங்கல், அது இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எய்டு கிட் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து டூல் கிட் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. டூல் கிட்ல ஜாக் ஹேண்டில், அப்புறம் அந்த வீல் ஸ்பேனர், அதாவது நம்ம அந்த வீல் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த வீல் ஸ்பேனர், அதெல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் ஸ்பேர் வீல் இருக்கான்னு பாருங்க. சில வேரியண்ட்ல ஸ்பேர் வீல் இருக்காது, அப்போ அதில் வந்து பஞ்சர் கிட் இருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பாருங்க, பூட்டில் வந்து ஏதாவது சின்ன சின்ன ஜாயிண்ட்ல ஒரு துரு பிடிச்சிருக்கா, இல்லை பெயிண்ட் ஏதாவது ரிமூவ் ஆகி வந்திருக்கா அப்படின்ற விஷயத்த பாருங்க. ஓகேவா? அப்புறம் நீங்கள் ஸ்பேர் வீல் செக் பண்ணுறப்போ நீங்கள் மற்ற வீல்லையும் பாருங்கள், அதாவது 4 வீலுமே ஒரே கம்பெனியாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். மேக்ஸிமம் ஸ்பேர் வீலும் அதே பிராண்டில் தான் கொடுப்பாங்க. சில கார் கம்பெனிகளில் ஸ்பேர் வீல் மட்டும் வேறு பிராண்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, பட் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த டயர் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4 நம்பர் இருக்கும், அதில் கடைசி 2 நம்பர் வந்து எந்த வருஷத்தில் கொடுத்தது, ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து அந்த வருஷத்துல எந்த வாரத்துல கொடுத்தது. இப்ப 12/26 இருந்துச்சுன்னா 2026 12வது வாரத்துல அந்த டயர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இவ்வளவுதான் நீங்க பூட்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கு அடுத்ததா காருக்கு உள்ள நம்ம போயிடலாம். இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன்ல 3வதா நம்ம பார்க்க போறது காரோட இன்டீரியர். இந்த இன்டீரியர்ல என்னெல்லாம் செக் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது மேனுவலா நம்ம ஆப்ரேட் பண்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்போ அதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த ரப்பர் ஃபீடிங்லாம் ப்ராப்பராக ஃபிட் ஆகிருக்கா, அதில் ஏதாவது கட் ஆகிருக்கா. அதுக்கப்புறம் சீட் கவர் பாட்டம் டு டாப் கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணுங்கள். ஏதாவது அழுக்கு இருக்கா, தூசி ரொம்ப அடைஞ்ச மாதிரி இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணி பாருங்கள். அடுத்து சீட்டோட அட்ஜஸ்டபிளை செக் பண்ணி பாருங்கள், அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றதை பாருங்கள். அப்புறம் ஸ்டியரிங் வீல் அட்ஜஸ்டபிளையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே தரவா செக் பண்ணதுக்கு அப்புறமா காரோட சீட்ல உட்காந்து கார் கீ போட்டு பாருங்க. கார் ஆன் பண்ணதுமே டேஷ்போர்டில் ஏதாவது ஒரு வார்னிங் காமிக்குதான்றதை பாருங்க. அதுக்கடுத்து ஓடோமீட்டர் ரீடிங், அந்த காரோட யார்டு எங்க இருக்கோ அங்கிருந்து ஷோரூமுக்கு கொண்டு வர்றதுக்கு அதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத அதையும் கணக்கில் வச்சுட்டு பாருங்க. ஒரு 50லேருந்து 100 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா ஓகே, அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ராப்பரான விளக்கத்தை அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. அதுக்கடுத்து இந்த எலக்ட்ரானிக் ஸ்விட்சஸ் இது எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏசில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏசி நாப் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா, நல்லா ஒர்க் ஆகுதான்றதை பாருங்க. அதே மாதிரி ஏசி ஆன் பண்ணி ஃபுல் லோடு கொடுத்து அந்த ஏசி ஃப்ளோ ஆகுறப்போ நல்ல ஒரு ஜில்னஸ் ஃபீல் ஆகுதா, இல்லை அது ஏதாவது சிரமப்படுதா அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணி பாருங்க. பவர் விண்டோவை நல்லா ஏற்றி இறக்கி பாருங்க. இண்டிகேட்டர் நாப், வைப்பர் ஸ்டாக், இது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய வேரியண்ட்ல இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீனை கம்ப்ளீட்டாக பாருங்கள், அதில் ஏதாவது சின்ன சின்ன டாட்ஸ் இந்த மாதிரி தெரியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் புது கார்களில் இதெல்லாம் பிரச்சனை இருக்காது, இருந்தாலும் செக் பண்ண வேண்டியது நம்மளோட விருப்பம். அப்புறம் ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா ஸ்பீக்கர்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றதெல்லாம் பாருங்கள். நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் கொண்டு போங்க, அதில் பாட்டோ ஏதோ போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா எஃப்எம் ஒர்க் ஆகும், அந்த எஃப்எம்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயங்கள் லைட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றதை பாருங்கள். கேபின் லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஹெட் லாம்ப், ஃபாக் லாம்ப், டெயில் லாம்ப், இது எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நீங்கள் எடுக்கக்கூடிய வேரியண்ட்டில் சீட் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ஹெட்ரெஸ்ட் வந்து ப்ராப்பராக 5 ஹெட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத பாருங்கள். 5மே அட்ஜஸ்டபிளாக இருந்துச்சுன்னா, ஏன்னா அதுவுமே உங்களுக்கு மேனுவலாக எடுத்து வெளியே வைக்கிறது தான். ஸோ எங்கேயாவது வெளியில் வச்சுருந்தாங்கன்னா அது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தோணுதோ அதையெல்லாம் ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் டெலிவரி எடுக்கிறப்போ அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு மைண்டில் இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோவை வீடியோவை எடுத்து அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்டீரியரில் செக் பண்ண வேண்டியது இவ்வளோதான். இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனில் கடைசி பாயிண்ட்டாக எக்ஸ்டீரியர். இந்த எக்ஸ்டீரியரில் என்னெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னா, காரில் எங்கேயாவது இம்ப்ராப்பர் பெயிண்டிங் தெரியுதான்றதை பாருங்கள். அதாவது பெயிண்டிங் டிஃப்ரெண்ட் தெரியும் பழைய காருக்கும் புது காருக்கும். இப்போ ஒயிட் கலரே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஒயிட் கலர், சில்வர் கலர், டார்க் கலர் எதாக இருந்தாலுமே அந்த பெயிண்டிங் டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள்.
கம்ப்ளீட்டாக ஒரு 360 டிகிரி தரோவாக பாருங்கள். எங்கேயாவது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ், டென்ட்டு, அப்புறம் அந்த பெயிண்ட் பப்பிள்ஸ் இருக்கும். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். சின்னதாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் கண்டுக்காமல் போனீங்கன்னா அந்த வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்து டெவலப் ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இந்த டோர்ஸ் இதுகள் எல்லாம் பாருங்க, பெயிண்ட் வந்து ஒரு சில இடங்கள்ல திரண்டு நிற்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் நோட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பேனல் கேப் அதிகமா இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் பாருங்க. டாட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ப்ராப்பராக இருக்காது. பேனல் கேப் இருக்கும், அதாவது ஒரு சைடு இருக்கக்கூடிய பேனல் கேப்புக்கும் இன்னொரு சைடு இருக்கக்கூடிய பேனல் கேப்புக்கும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கா அப்படின்றத பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இது வந்து இந்த ஹூண்டாய் மாருதி கார்கள் எல்லாம் போகிறப்போ இந்த பேனல் கேப் பிரச்சனைகள்லாம் மேக்ஸிமம் வராது. ஆனால் இந்த டாட்டாவில் போகிறீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் காருக்கு கீழே உட்காந்து அண்டர் பாடியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது லீக்கேஜஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற விஷயத்தையும் பாருங்கள். அப்புறம் இந்த வீல் ஜாயின் பண்ணுற இடத்துல ஏதாவது துரு பிடிச்சிருக்கா, ஏன்னா ரொம்ப நாள் நின்றுச்சுன்னா துரு பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். டயர் வந்து ப்ராப்பராக மேனுஃபேக்சரிங் டேட் செக் பண்ணுங்க. 4 டயருமே ஒரே பிராண்டா போட்டிருக்காங்களா அப்படின்றத பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மிரர் பார்ட்டிகல்ஸ். மொத்தம் 6 பார்ட்டிகல் இருக்கும். 4 டோர் மிரர்லையும் 4 பார்ட்டிகல் இருக்கும். நம்பர் கொடுத்துருப்பாங்க, சேம் நம்பர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சின்ன ஒரு டேமேஜ் ஏதோ ஆகி அந்த மிரரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இவ்வளோதான் நம்ம எக்ஸ்டீரியரில் பார்க்க வேண்டிய விஷயங்க. ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வரலாம். நம்ம ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் இந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையுமே அந்த கார் வந்து டிக் பண்ணிருச்சு. ஒரே ஒரு விஷயத்தை தவிர நம்மளுக்கு லெஃப்ட் சைடு டோர் அண்டு பூட்டில் வந்து ஒரு பெயிண்ட் பப்புள்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? இது சின்னதாக தான் இருந்தது அந்த பெயிண்ட் பப்புள். இது வந்து நம்ம அந்த எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கேட்டப்போ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நாங்கள் டெலிவரி எடுக்கிறப்போ இதை சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால என்ன சொன்னோம்னா, நம்ம ஷோரூமில் வந்து அப்போதைக்கு சரி ஓகே சார் நாங்கள் ஒரு 2 நாளில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர்கிட்ட விசாரிச்சப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, பெயிண்ட் பப்புள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த காரை ரிஜெக்ட் பண்ணுங்க. ஏன்னா பெயிண்ட் பப்புள்ஸ் ஒரு நல்ல வெயில் காலங்களில் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். கம்ப்ளீட்டாக உங்களோட காரோட பெயிண்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால நம்ம ஷோரூமை கான்டாக்ட் பண்ணி சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டோம். ஷோரூம் செல்லையுமே சப்போர்ட் பண்ணாங்க. சார் எங்களுக்கு வந்து இதுதான் கார் இருக்கு, அடுத்த கார் வரணும்னா ஒரு 15 to 30 நாளுக்குள்ள ஆகும். அப்படி இல்லைன்னா நம்மளோட இன்னொரு பிரான்ச்ல இந்த காரோட ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இருக்கு, அது வேணா உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க, நாங்கள் நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு 2 நாளில் உங்களுக்கு எல்லா வேலைகளுமே முடிச்சு சரி பண்ணி கொடுக்க பார்க்குறோம் அப்படின்னாங்க. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் யோசித்தோம், ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்னா இன்னுமே அமௌண்ட் அதிகமாகும், ஒரு 60,000 கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் ஆல்ரெடி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற காரணத்தினால. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ டாட்டாவோட கிளச் அண்ட் கியர்லாம் நல்லாவே ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த கால் வலி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ஓகே சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பியூர் வேரியன்ட் புக் பண்ணியிருந்தப்போ பியூர் கிரே கேட்டிருந்தோம். பட் இப்போ எங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் இதில் டியூன் க்ளோ இருக்குன்னாங்க. பட் டியூன் க்ளோவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அவங்களோட கம்பல்சரிக்காக இடத்துல டியூன் க்ளோ இன்னுமே அழகாக இருந்துச்சு. அந்த காருக்கான ஒரு பர்ஃபெக்ட் கலர் மாதிரி அது இருந்தது. அதனால அதுவுமே நாங்கள் ஓகே சொல்லிட்டோம். ஓகே, அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி 2 நாளில் கார் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போதான் ஒரு பெரிய சம்பவமே காத்திருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்த காரில் அந்த பெயிண்ட் பப்புள்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் இந்த காரில் நம்ம பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு பானட் ஓப்பன் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக தூசி அடைஞ்சு போயிருந்துச்சு. நீங்கள் பானட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா மேனுஃபேக்சரிங் டேட் செக் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் இந்த டாடா கார் அண்டு மாருதி கார்கள்லாம் நல்ல ஒரு மூவிங்லேயே இருக்கும் அப்படின்றதுனால எங்களுக்கு கார் வந்த டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நாள் தான் இருந்துச்சு. இந்த 10 நாள் தான் ஆகுது. ஆனால் அந்த காரில் கம்ப்ளீட்டாக ஒரு தூசி அடைஞ்சு போயிருக்கு அந்த பானட்டை. அதே மாதிரி காரோட இன்டீரியர்லையுமே அந்த பேனல்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்க்ராச்சஸாக இருக்குது, கம்ப்ளீட்டாக தூசி அடைஞ்சு போயிருக்கு. ரூஃப்லையுமே நல்லா கரையாக இருந்துச்சு. சரி ஓகே, தூசி கரைகள்லாம் தொடச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. காரில் பெயிண்ட் பப்புள்ஸ் இருந்துச்சு அப்படின்ற காரணத்துக்காக நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணி வேற கார் கேட்டிருந்தோம். ஆனால் இந்த காரில் அந்த டோரில் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் வந்து அப்படியே ஒரு இடத்துல அப்படி தேய்ச்சி எடுத்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி 2-3 இடங்கள்ல பெயிண்ட் தேய்ச்சி எடுத்த மாதிரி இருந்தது. பெயிண்ட் வந்து அப்படி திண்டா நிற்கும் பாருங்களேன், ஒரு மாதிரி அது சரியா பெயிண்ட் பண்ணலன்னா அந்த விஷயமும் இருந்தது. அதாவது லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா நிறைய இடங்கள்ல சின்னதா அப்படியே இப்படி தேய்ச்சி ஒராஞ்சி எடுத்த மாதிரி இருந்தது. அவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு அந்த 2ஆவதா கொடுத்த கார்ல இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது யாருக்கோ வந்திருக்கு இந்த கார், சரிங்களா? அந்த காரை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்மளுக்கு தள்ளிவிட ட்ரை பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இது கம்ப்ளீட்டா ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு.
நாங்கள் வந்து நம்மளோட ஸ்டோரிலாம் சொல்லியிருந்தோம். நாங்கள் நிறைய கார்கள் பார்த்துட்டு டாட்டா கார் தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம். ஸோ நிறைய கார்கள்லாம் பார்த்துட்டு திரும்பியும் நம்பி நாங்கள் டாட்டாவுக்கு வந்திருக்கோம். அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வேரியண்ட் வந்து நம்மளோட யார்ட்லேயுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேறு கார் எடுத்துடுறோம், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அடுத்த நாள் 11 மணிக்கு நம்ம போயிருந்தப்போ கம்ப்ளீட்டாக புது கார் சூப்பராக இருந்துச்சு. அந்த காரில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த காரோட வின் நம்பரை நம்ம செக் பண்ணுற வரைக்கும், அதாவது என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த காரோட எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆயிருந்துச்சோ அந்த பேனல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட வந்து வேற கார் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு போனதுமே வின் நம்பர் இது எல்லாத்தையுமே வீடியோ ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். இதை தான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், ஃபஸ்ட்டு என்ன ஆனாலும் சரி காரோட வின் நம்பர் மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, கம்ப்ளீட்டாக எந்தெந்த இடத்துலாம் டேமேஜ் ஆயிருந்துச்சோ அந்த எல்லாத்தையுமே இவங்க மாற்றி வச்சுருக்காங்க. அது வேறு கார்லேருந்து எடுத்து மாற்றி வச்சாங்களா அல்லது புதுசாக ஆர்டர் போட்டு ஒரே நாளில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பேனல்ஸு இது எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு காரில் இருக்கிறத எடுத்து இதுலையுமே மாற்றி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு இல்லீகல். ஸோ டாட்டா வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது எங்களுக்கு ஒரு ரொம்ப ஏமாற்றமாக, ஒரு ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஃபீல் ஆச்சு. இது வந்து நாங்கள் சொன்னோம், அதுக்கு பர்சனலாக அவங்க சாரி கேட்டாங்க. இப்போ வந்து டாட்டா சைட்லேருந்து ஒரு 5 நாள் டைம் கொடுங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண எந்த பிரச்சனையும் இல்லாமல் புதுசாக ஒரு கார் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுமே அந்த ப்ராமிஸை நம்பலாம். ஏன்னா நம்ம இவ்வளோ விஷயங்கள் இப்போ நோட் பண்ணி சொல்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து எல்லாத்தையும் அவங்களே செக் பண்ணி ஒரு நல்ல கார் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக நம்மளோட கார் டெலிவரி வீடியோவாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். பாய்.